ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த விசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. அந்த விசிபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ ப்ரைவேட்டில் இருக்கணுமா அல்லது அன்லிஸ்டில் இருக்கணுமா பப்ளிக்கில் இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வீடியோவுக்கு வியூஸ் வர வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அது எப்படி என்ன ஏதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சது, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நான் யூஸ் பண்ணி பார்த்தேனா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது, பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம ஒய்டி டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கிற அந்த 3 ஆப்ஷன் அது என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ யாருக்கும் ஷோவாகாமல் உங்களுக்கு மட்டும் பர்சனலாக இருக்கும். ஸோ நீங்கள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பீங்க, தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதை ப்ரைவேட்டில் வச்சுக்கலாம். அல்லது உங்களுடைய பர்சனல் ஃபேமிலி வீடியோஸை கூட டெலீட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் யூடியூப்பில் ப்ரைவேட்டில் போட்டு அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இது யூஸ் ஆகுது. ரெண்டாவது வந்து அன்லிஸ்ட்டு. நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த வீடியோ யாருக்கும் ஷோ ஆகக்கூடாது, ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் அன்லிஸ்ட்டில் போட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறப்போ அந்த லிங்க்கு யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுதான் அன்லிஸ்ட்டுக்கான ஒரு வேலை. மூணாவது வந்து பப்ளிக்கு. ஸோ யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்கள் வீடியோ பப்ளிக்கில் இருந்ததுன்னா எப்போ வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். ஸோ இந்த பப்ளிக்கில் தான் எல்லோரும் நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த விசிபிலிட்டி அந்த ஒரு ஆப்ஷனோடைய வேலை. இதை பயன்படுத்தி ஒருத்தர் வியூஸ் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு ஃபாரின் யூடியூப் டிப்ஸ் போடுற ஒரு யூடியூபர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதை நான் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பொதுவாக நம்மளாம் என்ன பண்ணுவோம், அன்லிஸ்ட்டில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அன்லிஸ்ட்டில் போட்டு அந்த வீடியோக்கு தேவையான மெட்டாடேட்டாவெலாம் கொடுத்துட்டு அதை பப்ளிக்கில் அப்லோட் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த ஃபாரின் யூடியூபர் என்ன சொல்கிறாருன்னா, அன்லிஸ்ட்டுக்கு பதிலாக ப்ரைவேட்டில் போட்டு அந்த வீடியோக்கு தேவையான மெட்டாடேட்டா எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் எப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது அந்த வீடியோவை ப்ரைவேட் டு பப்ளிக் அப்படி மாற்றினீங்கன்னா நல்ல இம்ப்ரெஷன்ஸும் நல்ல வியூஸும் நல்ல ரெக்கமெண்டேஷனும் கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் அந்த வீடியோவில் சொன்னார். ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ பார்க்குறப்போ எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா அன்லிஸ்ட் டு பப்ளிக், ப்ரைவேட் டு பப்ளிக் எல்லா விஷயமும் ஒன்று தான். இது மாற்றி அப்லோட் பண்ணுறதுனால பெருசாக வியூஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குமே இல்லை. பட் ஆனால் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அதை யூஸ் பண்ணணும், ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை நானும் இப்போ ரீசெண்டாக என்னுடைய ஒரு வீடியோ ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்ல கமெண்ட்ஸும் நல்ல ரெக்கமெண்டேஷனும் வியூஸும் வந்துச்சு. ஸோ என்னாலேயே நம்ப முடியல. நானும் ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டில் போட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு பப்ளிக்கில் அப்லோட் பண்ணேன். நல்ல ரீச் கிடச்சிது. ஸோ நீங்களும் இவ்வளோ நாளாக என்ன உட்பட எல்லா யூடியூப் டிப்ஸ் போடுறவங்களும் அன்லிஸ்ட்டில் போட்டு டீட்டெயிலை கொடுத்து அப்புறமேட்டு பப்ளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆனால் ஒரு வீடியோ எக்ஸ்பெரிமெண்டலாக நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் கொடுத்து அந்த வீடியோக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எப்போ அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போது ப்ரைவேட் டு பப்ளிக் அப்படின்ட்டு அப்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ வியூஸ் கிடைக்குதா கிடைக்கலையா, எந்த அளவுக்கு நார்மலாக உங்களுக்கு போகிற வியூஸோட அதிகமாக கிடைக்குதா இல்லை கிடைக்கலையா, அதை பற்றின கருத்துக்களை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது எனக்கே ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினச்சேன், பட் ஆச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் யூடியூப் சார்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணுறேன். சப்போஸ் ரிப்ளை பண்ண முடியலன்னா அது அடுத்த வீடியோவாகவே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.